அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையில் நாங்கள் உங்களை மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்று நாங்கள் கிறிஸ்துவின் மக்களாக நாங்கள் உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் யாரால் வழிநடத்தப்படுகிறோம் என்று. எங்கள் ஆன்மா யாரால் இயக்கப்படுகின்றது என்பதென்று. அதனால்தான் யோவான் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இன்று நாங்கள் கத்தோலிக்கர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் யாரால் வழிநடத்தப்படுகின்றோம்? எங்கள் வழிகள் எங்கே தொடங்கி எங்கே முடிவடைகின்றன? ஆனால் இன்று கிறிஸ்து எங்களுக்கு சொல்லித் தருகின்றார், கிறிஸ்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார், வழியும் உண்மையும் சத்தியமும் நானே என்று. அதனால் இந்த வேளையில் கிறிஸ்துவின் குழந்தைகளாகிய நாங்கள் அவருடைய வழியில் நடக்கும் பிள்ளைகளாக, அவருடைய ஒளியில் நடக்கும் பிள்ளைகளாக, அவருடைய உண்மையிலும் அவருடைய வாழ்விலும் பங்கு கொள்ளும் மக்களாக வாழ இன்றைய நாளில் எங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருகின்றார். அந்த அனுபவத்தில் வீற்றிருக்கும் நாங்கள் பயமில்லாமல் கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லலாம். அந்த அனுபவத்தில் அவரால் இயக்கப்படும், அவரால் வழிநடத்தப்படும் நாங்கள் அவருக்கு நன்றி என்று எப்பவுமே சொல்லலாம். அதனால் பயமில்லாமல் நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி அப்பா. எங்களை வழி நடத்தும் இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் அப்பா, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் கிறிஸ்துவே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் வருகின்றோம், உம் அண்டையில் வருகின்றோம் ஆண்டவரே. வழியும் சத்தியமும் நீரே ஆண்டவரே, வழியும் வாழ்வும் சத்தியமும் நீரே ஆண்டவரே. விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே, விசுவசிக்கின்றோம் இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி அப்பா. ஸ்துதிக்கின்றோம் ஆண்டவரே, ஸ்துதிக்கின்றோம் தகப்பனே, உயர்த்துகின்றோம் உம் நாமத்தை ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவே. ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, ஓ ஆண்டவரே, ஓ ஆண்டவரே. உம்மை புகழுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. உயர்த்துகின்றோம், உயர்த்துகின்றோம், உயர்த்துகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே.
தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமன் பாந்தர்களே, வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்ன கிறிஸ்து யோவான் புத்தகத்தில் 10:27-28 எங்களோடு பேசுகின்றார். சொல்லுகின்றார், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றும் அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பழித்து கொள்ள மாட்டார்கள். பாருங்கள், அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கும். அதாவது வழிநடத்தப்பட வேண்டிய குரல் யாருடையது? என்னுடையதல்ல, உலகத்துடையதல்ல. கிறிஸ்துவின் குரலில் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும், கிறிஸ்துவின் ஆடுகளாக எடுக்க வேண்டும். ஏனெனில் அவரே எங்களை வழிநடத்துகின்றார். எனக்கு அவற்றை தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நான் உங்களிடம் கேட்கும் கேள்வி, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அவரின் குரல் உங்களுக்கு கேட்கின்றதா? பிறகு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதாவது நாங்கள் வாழும் இந்த உலகத்தில் ஒரு கட்டத்துக்கு மேல் நாங்கள் வாழ முடியாது. இதற்கு பின் நிலை வாழ்வு என்றொன்று இருக்கின்றது. ஆனால் இந்த குரல் கேட்டு அவர் வழியில் நடப்பவர்களுக்கே இந்த நிலை வாழ்வு உரித்தாகும். ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த நிலை வாழ்வு ஒன்றென்றுமே அழியாது. அந்த வாழ்வை யாராலும் எடுத்து விட முடியாது, யாராலும் அதை அழித்து விட முடியாது என்று. அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் குரலை கேட்டு வாழும் ஆடுகளாக நாங்கள் இருப்போம். அவரின் குரலில் வாழ்வது மட்டுமல்ல, நாங்கள் செழிப்படைவோம். செழிப்படைவது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடன், இந்த உலக வாழ்க்கையில் பிறகு எங்களுக்கு நிலை வாழ்வு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த நிலை வாழ்வுக்காக செல்வங்களை இந்த உலகில் நாங்கள் சேர்ப்போம். அந்த செல்வங்களை சேர்க்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த உயிர்த்த கிறிஸ்துவுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, புகழ்ச்சி உமக்கு ஆண்டவரே, மகிமை உமக்கு ஆண்டவரே. சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. சொல்வோம் எல்லோரும் சேர்ந்து, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. குரலை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே, குரலை உயர்த்தி சொல்லுகின்றோம் ஆண்டவரே, உயர்த்துகின்றோம் இயேசுவே, மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே, குரலை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே, எங்களை வாழ்க்கையை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே, வழி நடத்தப்படுவோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவின் குரல் தெரிபவர்கள், கேட்பவர்கள், அவர்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? அவர்களுக்கு தெரியும் கடவுளை எப்படி நமஸ்காரம் செய்வதென்று. அவர்கள் தெரியும் எப்படி கடவுளோடு ஒன்றில் உறவாக இருப்பதற்கென்று. எப்படி? அதில் ஒரு வழிதான் நமஸ்காரம் செய்வது.
அதனால் இன்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் எங்கு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களோடு இந்த நேரத்தில் நமஸ்காரம் செய்யுங்கள், நமஸ்காரத்தில் ஈடுபடுங்கள். அப்பொழுது கடவுளின் வழிநடத்தப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவா, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நமஸ்கரிக்கின்றோம், குரலை உயர்த்துகின்றோம், உம்மால் வழிநடத்தப்படுகின்றோம் ஆண்டவரே, துதிக்கின்றோம் ஆண்டவரே, உயர்த்துகின்றோம், உயர்த்துகின்றோம், நமஸ்காரம் செய்கின்றோம், நமஸ்காரம் செய்கின்றோம் ஆண்டவரே. வழி நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய குரலை எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே, உம்முடைய குரல் கேட்க வேண்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமாம் அன்பார்களே, பின்னர் உரோமையர் புத்தகம் எங்களோடு கதைக்கின்றது. உரோமையர் புத்தகம் 8:14 சொல்கின்றது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மகன் மகள் என்று சொல்லலாம். அதனால் இன்று இந்த உண்மை எங்களுக்குள் வரட்டும். அதன் 8:15 சொல்கின்றது, மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள், அதனால் நாம் அப்பா தந்தை என்று அழைக்கின்றோம் என்று. பாருங்கள், இந்த வசனம் அழகாக சொல்லுகின்றது, தூய ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள் என்று. இன்று நாங்கள் உங்களோடு சேர்ந்து மன்றாடப் போகின்றோம். அந்த தூய ஆவி உங்கள் மீது வர வேண்டும் என்று, அந்த தூய ஆவி உங்களை வழிநடத்தப்பட வேண்டும் என்று. என்ன நடக்கும்? அந்த தூய ஆவி உங்களை வழிநடத்தினால் நீங்கள் அச்சத்துக்கு உள்ளாக மாட்டீர்கள். வாழ்க்கையின் பயங்கள் உங்களை நொறுக்காது. வாழ்க்கையின் மற்றவர்கள் கொண்டு வரும் எதிரிகளால் வரும் பல பிரச்சனைகள் உங்களை நொறுக்காது. நோய் நொடி உங்களை நொடுக்கி உங்களை பயப்படுத்தாது. தூய ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். அந்த தூய ஆவி எங்களை வழி நடத்துமாறு நாங்கள் கிறிஸ்துவிடம் இந்த நேரத்தில் மன்றாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தூய ஆவியே, நன்றி தூய ஆவியே, நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. நன்றி தூய ஆவியே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அச்சத்தை எடுத்து விடும் ஆண்டவரே, பயங்களை எடுத்து விடும் ஆண்டவரே, சந்தேகங்களை நீக்கும் ஆண்டவரே, புது வாழ்வை கொண்டு வாரும் ஆண்டவரே. அப்பா தந்தையே என்று நாங்கள் உயர்த்துகின்றோம். தூய ஆவியால் வழி நடத்தப்படுகின்றோம், உம்மால் இயக்கப்படுகின்றோம் ஆண்டவரே. உயர்த்துகின்றோம் ஆண்டவரே, உயர்த்துகின்றோம் தூய ஆவியே, உயர்த்துகின்றோம் தகப்பனே, உயர்த்துகின்றோம் இயேசுவே. துதிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம். அப்பா தந்தையே என்று குரல் எழுப்புகின்றோம், அப்பா தந்தையே என்று குரல் எழுப்புகின்றோம் ஆண்டவரே. நிரப்பும் இயேசுவே, நிரப்பும் அந்த வல்லமையால், வல்லமையால். அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை, உந்தனாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்கள், நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க இயேசுவே. உந்தனாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க இயேசுவே. உந்தனாவின் அபிஷேகத்தால்
அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயக்கும் ஆண்டவரே, தொழிற்படும் எங்களுக்குள் தொழிற்படும் ஆண்டவரே, தொழிற்படும் ஆண்டவரே. அப்பா தந்தை என்று சொல்லும் வரத்தை எங்களுக்குள் தாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தூயாவியே, நன்றி தூயாவியே. வழி நடத்தும் எங்களை ஆண்டவரே, வழி நடத்தும் தூயாவியே, வழி நடத்தும் எங்களை உம்முடைய வரக்கலத்தால் வழி நடத்தும் ஆண்டவரே. தூயாவியே நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் எங்களை. உம்முடைய அபிஷேகம் எங்கள் எல்லோர் மீதும் வர வேண்டும் ஆண்டவரே. அச்சத்தை நீக்கி ஆண்டவரே, அச்சத்தை நீக்கும் ஆண்டவரே. நிரப்பும் இயேசுவே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. எல்லா மகனையும் மகளையும் நிரப்பும் ஆண்டவரே. உம்மால் இயக்கப்படும் மக்களாக மாற்றும் இயேசுவே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் தூயாவியே, மாற்றும் தூயாவியே. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் தூயாவியே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சேர்ந்து நிரப்பிடுங்க ஆண்டவரே. பயம் நீங்கட்டும் ஆண்டவரே, நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் கிறிஸ்துவே. தூயாவியால் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பி விட்டீர் இயேசுவே.
நிரப்பிடுங்க இயேசுவே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க இயேசுவே. நிரப்பிடுமே ஆண்டவரே, ஆண்டவரே, விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. நிரப்பிடுங்க என்னையே. ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஆமன். நிரப்பிடுங்க என்னையே. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுடைய வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இன்னொரு கிழமை உங்களை சந்திக்கும் வரை இறைவனின் ஆசி கூறி நாங்கள் விடைபெறுகின்றோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.